மரியாதை கிடையாது, அருளுக்குத்தான் மரியாதை. அதை கச்சியப்பர் பாடுறார். காட்டில் எழுதுற்ற கடவுள் மாமணியை கொணர்ந்து கூட்டில் இருளோட்ட குறுகுய்த்தவாறு போல, அப்பேற்பட்ட சுவாமிக்கு மணிமகுடத்தில் பதிக்க வேண்டிய மாணிக்கத்தை அதனுடைய அருமை தெரியாம கூட்டுல கொண்டு வந்து வச்ச தூக்கணாங்குருவி மாதிரி தீட்டு சிலை வேர்க்குமரன் தேவியாம் தெள்ளமுதை பூட்டு சிலை வேடர் புனம் காக்க வைத்ததுவே. முருகப்பெருமானுக்கு மனைவியா போகிற வள்ளியை கொண்டு வந்து திணைப்புனங்காக்க வச்சிருக்கானே, மாணிக்கத்தை கொண்டு வந்து தூக்கணாங்குருவி கூட்டுல வச்ச மாதிரி இவ ஆலோலம் பாடிக்கொண்டிருக்கா. அதுக்கு என்ன அர்த்தம்? பரன் மேல நின்று கொண்டு கவன் வைத்து கொண்டு அதுல கற்களை வைத்து கிளியே மைனாவே ஓடு. அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த உலகமே மிகப்பெரிய திணைப்புனம், நமக்கு ஒரு வைராக்கியம் வேணும், தப்பு பண்ணக்கூடாது. வைராக்கியம் என்ற பரணிலே நின்று கொண்டு பக்தி என்ற கவனிலே ஆண்டவன் நாமாவாகிய கற்களை வைத்து நம்மை மயக்க வருகிற காம குரோத லோபமாகிய பறவைகளை விலக்கி கொண்டிருக்கிறான். அதுதான் வள்ளி கல்யாணத்தோட ஆதாரம். சாதாரண இல்லை. இன்னும் சொல்றேன், உலகம் என்ற திணைப்புனத்திலே இந்த காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்ற குற்றங்கள் எல்லாரையும் அழித்து விடாமல் இருப்பதற்காக வைராக்கியம் என்ற பரணின் மேல ஜீவாத்மா என்ற வள்ளி நின்று கொண்டு பக்தி என்ற கவனிலே ஆண்டவன் நாமா என்ற கற்களை வைத்து அந்த காம குரோத லோபமாகிய பறவைகளை விரட்டி கொண்டு ஆண்டவனை எண்ணிக்கொண்டிருக்கிறாள். இதுதான் திணைப்புனம் காத்தது. இந்த செய்தி நாரதர் போய் சொல்றார். முதல் புரோக்கர் அவர் தான். நாரதர் போய் சொல்றார், பூவுலகத்திலே திருமாலுடைய மகளான சுந்தரவல்லி வள்ளிநாச்சியாராக பிறந்து அங்கே திரைப்படம் காத்து கொண்டிருக்கா, முருகா நீ போய் அவளை ஆட்கொள். அது கற்புமணம். இது உலகத்தில் இன்னொன்றை காட்டுகிறார். இறைவனையே புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இறைவன் புரிய வைப்பான். அப்போ இறைவனே வருகிறான் வேடனா. இதுல ஒரு வேடிக்கை, சிவபெருமான் கிட்ட தான் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கும், பெருமாள் கிட்ட இருக்காது. அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் பட்டு வேட்டி தான். அவர் கல்யாண வீட்டுக்கும் பட்டி வேட்டி தான், கருமாதி வீட்டுக்கும் பட்டி வேட்டி தான் கோயிலில். ஆனால் சிவன் கிட்ட எல்லாம் இருக்கும். அர்ஜுனனுக்கு பாசுபதாஸ்திரம் கொடுக்கணுமா, வேடனாத்தான் வருவான். சுந்தரமூர்த்தி நாயனார் ஆட்கொள்ளணுமா, கிழவனாத்தான் வருவான். இப்படி எல்லா ட்ரெஸ்ஸும் இருந்தது. அப்பனுக்கு தப்பாமல் பிறந்தா ஆண்டி சுப்பன், வீட்டில் எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு. அதே மாதிரி அப்பா போட்டு வச்ச அந்த வேட்டுவ ட்ரெஸ்ஸை எடுத்தா இவர் மாட்டிக்கிட்டார். வேல் கையில் இல்லை, வேல் இருந்தால் முருகன் தெரிஞ்சு போயிடும். கையில் வில்லேந்தி கொண்டான். இன்னைக்கும் மதுரைக்கு பக்கத்தில் வில்லுடையான் பட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல முருகனுக்கு வேல் கிடையாது, கையில் வில்லு. நீங்க தஞ்சாவூர் போனா அம்பாள் சன்னதிக்கு முன்னால் இருக்கிற தூண்ல வில்லேந்திய முருகன் இருப்பான். அவனுக்கு பேர் தனுஷ் சுப்பிரமணியன். தனுஷ்னா வில்லு, தனுஷுன்னா வில்லு. தனுஷ் சுப்பிரமணியன் வில்லேந்திய வேலவன். இதெல்லாம் இந்த கந்தபுராணத்துல இருந்து வந்தது. அப்போ கையில வேடர்களுக்குரிய வில்லேந்தி கொண்டான், தோலாடையை கட்டி கொண்டான், காட்டுக்கோழி ரெக்கையை தலையில வைத்து கொண்டான், சோழி மாலையை போட்டுக்கொண்டான். முருகன் அங்க வர்றான். வள்ளி தோழியோட திணைப்புனம் காக்கிறான். ஆண்கள் வந்தா பெண்கள் பேசாது, பேசக்கூடாது. இன்னைக்கும் வலுவில் வந்து பேசினான். முருகன் வருகிறான், பார்க்கிறான். பார்த்த உடனே இவன் நல்ல முருகன் கிட்ட வந்தோடனே ஒரு முறைச்சிட்டு திரும்பிட்டான். கண்ணு கூர்மை. முருகன் சொல்லுகிறான், சாமம் தானம் பேதம் தண்டம். சாமம் நீ அழகா இருக்க, தானம் அவளை விட நீ அழகா இருக்க, பேதம் அடுத்தது சாமத்துக்கு அப்புறம் பேதம், தானம் நீ இவ்வளவு அழகா இருக்க, உனக்கு நான் பாரு இந்த பரிசு கொண்டு வந்திருக்கேன். தண்டம் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன்னை தூக்கிட்டு போயிடுவேன். இது மிரட்டல். இது 4 வகை உபயோகம். இப்ப முருகன் பார்க்கிறான், திரும்புறா, இப்படி ஒரு முறைச்சிட்டு திரும்புறான். ஆஹா, கண்ணு பார்த்தா அம்பு மாதிரி இருக்கே. நாந்தகம் அணைய உண்கண் நங்கை கேள். இது சாமம். நீ அழகா அழகி, வேல் போன்ற கண்ணை உடையவள். 2வது பாடுறான், நாந்தகம் அணைய உண்கண் நங்கை கேள், ஞாலந்தனில் ஏந்திழையார்க்கெல்லாம் இறைவியாம் உன்னை. உலகத்து பெண்களுக்கெல்லாம் நீதான் தலைவி. இது தானம். அடுத்த சொல்றான், பூந்தினை காக்க வைத்து போயினர் புளிஞர் என்றால் அவர்களுக்கு ஆய்ந்திடும் உணர்வு ஒன்றும் அயன் படைத்திலன் கொள்ளலாம். உலகத்து பெண்களுக்கெல்லாம் தலைவியா இருக்கக்கூடிய ஒன்ன, அவ்வளவு தகுதி படைச்ச ஒன்ன இந்த திணைப்பணத்தை காக்க வச்சுட்டு போனான்னா உங்க அப்பன் சித்தப்பன் உங்க குலத்துக்கார ஒத்தனுக்குமே அறிவில்லையா? இது பேதம். எந்த பொண்ணாவது அவங்க அப்பா அம்மாவை திட்டினா ஒத்துக்குவாளா? கல்யாணம் 15 வருஷம் கழிச்சே நீங்க திட்டினா ஒத்துக்க மாட்டா.
உங்க அப்பா முட்டாள்னு ஒருத்தன். அந்த பொண்ணு சொன்னான், எங்க அப்பா வெறும் முட்டாள் இல்லைங்க, வடிகட்டின முட்டாள்னு. இது என்னடா, அது இவங்க அப்பாவை சொன்னா இவ சண்டைக்கு வருவா, நாம முட்டாள்னா இவ அடிமுட்டாள் வடிகட்டின முட்டாள். ஏண்டி இப்படி சொல்றேன்னா, எங்க அப்பா புத்திசாலியா இருந்தா உனக்கே ஐயா கட்டி கொடுக்குறான்னா. தீர்ந்து போச்சா அதோடைய. அதனால பெற்றவர் பெண் குழந்தைகள் எப்பவுமே பிறந்த வீட்டை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. இது கல்யாணம் இத்தனை வருஷம் கழிச்சே இப்படின்னா இன்னும் அவனை திரும்பி கூட பார்க்கல. உங்க அப்பா முட்டாள், ஆமாண்டாப்பா எங்க அப்பா முட்டாள், நான் முட்டாள், எல்லாம் பரம்பரையே முட்டாள், நீ புத்திசாலி போயிட்டு வான்னுடுவான். முருகனுக்கு காதலிக்க தெரியல. ஏன்னா அவன் மிகப்பெரிய ஞான பண்டிதன். அவன்கிட்ட காம லெவலுக்கு இறங்க தெரியல. அவன் சொல்றான், உன்னை போய் திணைப்பனம் காக்க வைத்தார்களே அவர்களுக்கு அறிவில்லையோ. இவனுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதுன்னு வள்ளி இப்படி திரும்பினான். நீண்ட கூந்தல், நல்ல வாலிப பருவத்தில் தான் நீண்ட கூந்தல் இருக்கும். வயசாக கூந்தல் கொட்டிடும். பெண்களுக்கு அழகே அந்த கூந்தல் தான். அந்த கூந்தல் தான் ஆசையவே உண்டாக்கும். அதனால தான் சாமியாரா போறவனுக்குலாம் தலையை மொட்டை அடிக்கிறான். திருப்பதிக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வரதுக்கு காரணம், என்னுடைய ஆணவத்தை, என்னுடைய தேவையில்லாத ஆசைகளை நான் உனக்கு உன்னிடத்திலே கொடுக்கிறேன். தண்டம் தண்டம் முண்டம் இங்க. அதனாலே தண்டம் முண்டம் பிண்டம் 3 முக்கியம். நீங்க காசிக்கு போனா காசியில தண்டம் வணங்கணும், காசியில போனா வணங்கணும். பிரயாகிக்கு போனா முடிய வெட்டி அந்த பிரயாகையில திரிவேணி சங்கமத்துல போடணும், அது முண்டம். கயாவுக்கு போனா பிண்டம். இது 3, தண்டம் முண்டம் பிண்டம் 3 அந்த காசிக்கு யாத்திரையில செய்யணும். இப்போ இவர் சொன்ன திரும்பினா நீண்ட கூந்தல். முருகன் கேட்கிறான், வாரிரும் கூந்தல் நங்காய், உன்னை பார்த்ததுல எனக்கு புத்தி தடுமாறி போச்சு. மதி தளர்வேனுக்கு உன் பேரினை உரைத்தி. உன் பேரை சொல்லு. ஊரை சொன்னாலும் பேரை சொல்லப்படாது. அவன் நாளைக்கு நடு ரோட்ல பெண்கள் 4 பேர் இருக்கிற இடத்துல பேரை சொல்லி கூப்பிடப்படாது. அவன் கூப்பிடுவான், என்னடா அது நம்ம ஆளு மாமா, நமக்கே தெரியாம சொல்லப்படாது. அதனால இங்கே பேரினை உரைத்தி. வள்ளி பேசாம இருந்து, பேரினை உரைய ஆயின் உன் ஊரினை உரைத்தி. திருப்பூர்னு சொல்லு, நான் அங்க வந்து விசாரிச்சுக்கிறேன். இது அதை விட ஆபத்து. அவன் பஸ் ஏறி திருப்பூருக்கு வந்து அங்க இருக்கிற ஒருத்தங்கிட்ட போய், ஏப்பா கரெக்டா இந்த ஊர்ல இருந்து ஒரு 9 மணி டவுன் பஸ்ல ஒரு சிகப்பா உயரமா நீண்ட கூந்தலோட ஒரு பெண்ணு வருவாள், அந்த வீடு எங்க இருக்கு? உடனே அவன் ஊர்ல போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவான். டேய் அந்த பொண்ணை தேடிட்டு ஒருத்தன் வரான்டா, அவனுக்கும் அவளுக்கு ஏதோ இது. தீர்ந்து போச்சா? பேரினை உரைத்தி, பேரினை உரையாயின் ஊரினை உரைத்தி. சரி ஊரைத்தான் சொல்ல, ஊருக்கு எப்படி வரணும்னு கையை காட்டேன். ஊரினை உரையாயின் சீரியனின் சிற்றூருக்கு செல்வழியாகிலும் உரைத்தி. வள்ளி பதிலே சொல்லல, சொல்லக்கூடாது. அப்ப கடைசியில சொல்றான், மிரட்டுறான். மொழியொன்று புகழாயின். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நம்ம திரைப்பட வில்லன் மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ வார்த்தை சொல்ல மாட்டேங்கிற. மொழியொன்று புகழாயின். அட பேசாட்டப்ப ஒரு லைட்டா ஒரு சிரிக்கப்படாதா? மொழியொன்று புகழாயின் முறுவலும் புரியாயின். என் காதலுக்கு வழியொன்று கூறாயாயின். இப்ப வள்ளி திரும்பினா, என்னையா நடக்கும்? உங்ககிட்ட பேசலைன்னா, உன்னை பார்த்து சிரிக்கலைன்னா, உன் காதலுக்கு நான் வழி சொல்லலைன்னா என்ன நடக்கும்? முருகன் விலத்து போயிட்டான். பழியொன்று உன்பால் சாரும், பழியொன்று உன்பால் சாரும். நான் தூக்கில் தொங்குறேன், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு பொண்ணு, அவன் யாருன்னே தெரியாது, திடீர்னு ஒருத்தன் வர்றான். ஏமா உன் பேரை சொல்லு. அவ பேசாம நிக்கிறான். நீ எங்க இருந்து வர்றேன்னு சொல்லு. உன் பேரை சொல்ல, ஊரை சொல்லன்னா நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கோ. அவன் தற்கொலை தொங்கினான்னா நம்ம நல்லா முடிச்சு இறுகி போச்சான்னு பார்த்து ஆட்டி விட்டுட்டு போக வேண்டியதான். அதுக்காக தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றவன் அத்தனை பேர் பின்னாடியும் ஒரு பொண்ணு போக முடியாது, போகவும் கூடாது. அதனால இங்க வள்ளியிட்ட எப்படியெல்லாம் ஒரு ஜீவன் தப்பு பண்ணக்கூடாது என்பதை முருகன் சொல்லி கொடுக்கிறான். பழியொன்று உன்பால் சாரும். இப்ப வள்ளி பார்த்தா பேசணும், அவ்வளவுதானே. ஏடா மூடா வேடா போடான்னா, ஏடா மூடா வேடா போடான்னா. இதை விட அவ பேசாமையே இருந்திருக்கலாம். திருவண்ணாமலையில் ஒரு முறை மகாபாரத தொடர், ஒருத்தர் வந்து முன்னாடி உட்கார்வார். இந்த ரசிகர்கள் முகத்தை பார்த்து தான் பேச்சாளருக்கு பேச்சே வரும். அப்படியே உட்கார்ந்துருக்கிறது. சிரிப்பு சொன்னாலும் சிரிக்கிறது கிடையாது, நல்ல நிகழ்ச்சிகள் சொன்னாலும் தலை அப்படியே. இவங்க தூங்கி போயிட்டாங்களா கேட்குறாங்களான்னு எனக்கு தெரியாது, பேச்சே வராது. இவர் முன்னாடி அது உட்காருவார் ரசிகர். நான் அப்படி பார்த்துக்கிட்டே பேசுவேன். எவ்வளவு சிரிப்பா சொன்னாலும் சிரிக்க மாட்டார், எந்த அப்படியே உட்கார்ந்துருப்பார். எனக்கா பத்திக்கிட்டு வரும், இந்த மனுஷன் தூரம் போய் உட்கார மாட்டாங்க. ஒரு நாள் வேணும்னு ஒரு நகைச்சுவை, ரொம்ப கடுமையான ஒரு நகைச்சுவை சொன்னேன். அவருக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துருந்தான். இவர் என்ன பண்ணா, அதை கேட்டோட குபுக்குன்னு சிரிச்சா இருப்பாருங்க. அந்த முன்னால் உட்காந்துருந்த பையன் முதுகு முழுக்க வெத்தலை பாக்குச்சாரு.
ஒரு சிரிச்சதை விட சிரிக்காம இருக்கிறதே மேலு. அது மாதிரி இப்ப வள்ளி ஏடா மூடா போடான்னு இவ பேசினதை விட பேசாம இருக்கிறதே மேலு. இது கந்தபுராணத்துல இருக்கா? வள்ளி ஏடா மூடான்னு பேசினாளா? நீங்க பாத்தீங்களா? டேப் ரெக்கார்டர்ல பதிவாயிருக்கா? பதிவாயிருக்கு. யாரு? அருணகிரிநாதர் சொல்றார். வள்ளி திட்டுறா. இப்ப முருகனை நாம யாராவது திட்டினா தமிழ்ல திட்டணும். ஏண்டா உனக்கு கண்ணு இருக்கா? நீ 2 பக்கம் 2 பெண்டாட்டியோட நிக்கிறியே, எனக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டியா? உனக்கு ஈவிரக்கம் இருக்குமாடா? முருகன் கிட்ட கேட்டோம்னா முருகனுக்கு உடனே என்ன நினைப்பு வருமா? வள்ளி நினைப்பு வந்துடும். ஆஹா இவ அப்படித்தானே திட்டுனா, அந்த நினைப்பிலேயே மயங்கி போய் நமக்கு அள்ளி கொடுப்பானு. இது அருணகிரிநாதர் அலங்காரத்துல பாடுறார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரை அங்கும் வாழ வைப்பான். இது 2க்கு சம்மந்தமே இல்லை. வள்ளியை காதலித்தவன் திட்டினவனுக்கு வாழ்வு கொடுப்பான். இது 2க்கு சம்மந்தம் இருக்கா? இருக்கணும். வள்ளி ஏசினது போல ஞாபகம் வர அள்ளி கொடுக்கிறான். அதனாலதான் வள்ளி கணவன் பேரை வழிப்போக்கர் சொன்னாலும் அவன் உள்ளம் குளிரும். உள்ளம் குளிரும். ஏன்னா வந்து நின்னவன் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல தூரத்துல நம்பிராஜன் தன் பிள்ளைகளோடு பொண்ணை பார்த்துட்டு போறதுக்காக வரான். ஹாஸ்டல்ல விட்ட பொண்ணை பார்க்க வர்ற மாதிரி தார தப்பட்டையோட சத்தம் கேட்கறது. இப்ப வள்ளி கையை பிசைறான். அவ ஒரு தப்பும் பண்ணல. ஆனால் இன்னைக்கும் யாராவது ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட வந்து நின்று பேசிட்டு இருந்தா அந்த பொண்ணுக்கு சம்பந்தமே இல்லைனாலும் முன்ன பின்ன தெரியாத ஒருத்தன் அவன் பாட்டு போற போக்கில் அது நம்ம ஆளுன்னு சொன்னாலும் அந்த பொண்ணைத்தான் ஏசுவார்கள். வீட்டில் போய் பஸ்ல ஒருத்தன் என்ன ஃபாலோ பண்றான்னா பெத்தவங்க பொண்ணைத்தான் திட்டுவாங்க. நீ என்ன பண்ண? நீ பல்ல காட்டிட்டு நின்று இருப்ப, பஸ்ல போகாதே. அதுதான் உலகம். அதைத்தான் அங்கேயும் வள்ளி பயப்படுறான். வாழை இலை முள்ளு மேல பட்டாலும் முள்ளு வாழை இலையில பட்டாலும் கிழியறது வாழை இலை தான். இப்ப வள்ளி திகைக்கிறா. ஐயோ உன்னை திணைப்பணம் காக்க வச்ச எவனோ ஒருத்தன் நிக்கிறான், உங்க கூட பேசிட்டு நிக்கிறீங்க, எங்க அப்பா சொல்லிடுவாரோ, நான் பெத்த பொண்ணா இருந்தா இப்படி செய்வாளா, நீ வளர்த்த பொண்ணு தானே, அதனாலதான் என் மானத்தை வாங்கிட்டே சொல்லிடுவாரோ. வள்ளி திகைக்கிறா. உண்மையான காதல் என்பது நாம் காதலிக்கிற பெண்ணுக்கு கஷ்டம் வரக்கூடாது. அதுதான் காதல். காதல் கொடுக்க விரும்பவே தவிர எடுக்க விரும்பாது. முருகன் அதை கத்துக் கொடுக்கிறான். வள்ளியை உண்மையாக நேசிக்கிற காரணத்தினால அவளுக்கு தீங்கு வந்து விடுமோ, அவ பெயர் வந்து விடுமோ, பெற்றவனுடைய வெறுப்பு வந்து விடுமோ நினைக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஓடி போக இடம் இல்லை. வர்ற ஒரே வழிதான். வழியில நம்பிராஜன் வர்றான். அப்படியே நிக்கிறான் மரம் மாதிரி. மரமாவே வேங்கை மரமா நிக்கிறான். மலை மேல வேங்க மரம் தான் வரும். வேப்ப மரம் வராது, பலா மரம் வராது, ஆப்பிள் மரம் வராது. அவன் மாறி நின்று இருந்தா சந்தேகம் வந்திருக்கும். வேங்கை மரமா நிக்கிறான். அவர்களுக்கு கேலண்டர் கிடையாது, கடியாரம் கிடையாது. அந்த திணை அறுவடை செய்ய வேண்டும்னா வேங்க மரம் பூத்தா திணை அறுக்க வேண்டும். அதனால வேங்க மரத்துக்கு ஒரு ஜோசியன்னே பேருண்டு. கனி, நல்ல தமிழ் வார்த்தையில வேங்கைக்கு கனி. கனினா ஜோசியன். இப்ப வேங்க மரமா நிக்கிறான். கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும், அட்டாலும் பால் சுவை போகாது. எவ்வளவு வச்சு காய்ச்சினாலும் பால் மேல சுவையாகும். வெண்சங்கை அடுப்புல போட்டு எவ்வளவு சுட்டாலும் முன்ன விட வெள்ளையாகும். அது மாதிரி நல்ல குலத்திலே பிறந்தவர்கள் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் பண்பு குறையாது. முருகன் மரமா நிக்கிறானா. மரமா நிக்கிற போதும் அந்த வேரெல்லாம் ஆங்கது காலை. அந்த வேங்கை மரம் எப்படி நிக்கிறதா? வேரெல்லாம் வேதமாக, நடுவடமுற்றும் சிவகலையாக, பாங்குரு கவடமுற்றும் பல்கலையாக வேங்கையின் உருவம் கொண்டு வேற்படை வீரன் நின்னான். வேரெல்லாம் வேதம், நடுமரமெல்லாம் ஆகமம், கிளைகளெல்லாம் புராணங்கள். அப்படி ஒரே தத்துவமாக ஒரே சிவஞானமாக முருகன் நிற்கிறான். இப்ப கூட வருகிறார்கள் வள்ளியோட சகோதரர்கள். இந்த வயசு பசங்க எப்பவுமே அவனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தங்க மேல ரொம்ப பிரியமா இருப்பான். அவன் ஃப்ரெண்டை கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வர மாட்டான், தங்க வீட்டில் இருக்கான்னு. அதே அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டா தங்கன்னு நினைக்க மாட்டான். அவன் பொண்டாட்டிக்கு நங்கேம்மா. தீர்ந்து போச்சா? இங்க அதே மாதிரி. அதனாலதான் நாத்தனார் சண்டையே வருது. கேப்பா, ஏடா நீ கல்யாணம் ஆனோன்னு உன் பொண்டாட்டி பேச்ச கட்டி என்ன திட்டுறியா? ஆமா, பின்ன உன் பேச்சா கேட்பேம்மா. இங்க அதே மாதிரி இவனுக்கு கல்யாணம் ஆகல. தங்கைக்கு ஆபத்து நேத்தி வரைக்கும் இல்லாத ஒரு வேங்க மரம் நிக்குதே, இது மந்திரமோ மாயமோ தெரியலையே, இதை வெட்டுவோம். கோடாலியே எடுக்கிறான். இப்ப வள்ளி நடுங்கிறான். ஏன்னா அவளுக்கு தெரியும் இது வேங்க மரம் இல்ல, அவன் தான் மாறி இருக்கான். இவளுக்கு உண்மையாக எண்ணம் இல்லைன்னா வெட்டட்டோன்னு விட்டுருக்கணும். நம்ம எல்லாருக்குமே ஆண்டவன் மீது, நாத்திகனுக்கு கூட அடி வயிற்றுல ஆண்டவன் இடத்துல ஒரு பயம் இருக்கு.
ஒரு பக்தி இருக்கு, அதை வெளிக்காட்டுறதில்ல. ஆனா கடைசி நேரத்துல எப்பேற்பட்ட நாத்திகன் ஆனாலும் அவன் பொண்டாட்டி கோயிலுக்கு போய் விபூதி கொண்டு வருவா, இல்ல தொண்டனெல்லாம் கோயில்ல போய் ஒளிமயமான எதிர்காலத்தை பாடிட்டு கொண்டு வந்து கொடுப்பான். எப்பேற்பட்டவனுக்கு அடிமனசு ஆழத்துல அந்த இறை உணர்வு இருக்கு. அது சமயம் வரும்போது மேல வரும். நல்லவனுடைய முதல் புகலிடம் கடவுள், அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் கடவுள். எல்லாம் செஞ்சு தோத்து போய் நிக்கிற போது இந்த கலர் கட்டிக்கிட்டா சாமிக்கு பிடிக்குமா, இந்த மாலையை போட்டுக்கிட்டா சாமி கொடுப்பானா, இந்த கோயிலுக்கு போலாமா, போய்கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த நாத்திகம் பேசி நாத்தழும் பெரிய தலைவர்களை நம்பி தொண்டன் தான் ஏமாறுறானே தவிர அவங்க வீட்டில் இருக்கிற பெண்டாட்டி எல்லாம் கோயிலுக்கு போறா, அவங்க வீட்டில் பூஜை நடக்கிறது, எல்லாம் நடக்குது. இங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வள்ளிக்கு அந்த இறைவன் மேல காதல் இருக்கு. காதல்னா தவறான அர்த்தம் இல்ல, பரிசுத்தமான அன்பு. ஒரு அம்மாவுக்கு குழந்தை மேல இருக்கிறது காதல் தான். கோசலை இடத்துல ராமன் சொல்வான், என் காதல் திருமகன் பரதன். நண்பன் மேல இருக்கிற அன்பும் காதல் தான். குகனை பார்த்து ராமன் சொல்வான், தீரா காதலன் என்று கருணையின் மலர்ந்த கண்ணன். ஆண்டவன் மேல இருக்கிறதும் காதல் தான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் அனைத்திலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாய. காதல் என்பது பரிசுத்தமான அன்பு. இப்ப அது படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்ட கெடுத்தான், தப்பா போச்சு. பிளாட்ஃபாரத்துலயும் பஸ் ஸ்டாண்ட்லயும் பார்க்லயும் நடக்கிற விரோதம் எல்லாம் காதல், அது காதல் அல்ல. இப்ப இங்க அதே மாதிரி அவளுக்கு உள்ளுக்குள்ள இறைவனிடத்துல ஈடுபாடு இருக்கு. ஐயோ மரத்தை வெட்டிடுவாங்களே உள்ளுக்குள்ள இருக்கே. அப்ப நம்பிராஜ பார்த்தான், பிள்ளைகள் கிட்ட சொன்னான், அடே எல்லாத்தையும் நம்ம பார்க்கல, உலகத்துல எல்லாத்தையும் நம்ம பார்த்தது இல்லை. நாம ஒருவேளை கவனிக்காம விட்டுருப்போம், அது சின்ன செடியா இருந்திருக்கோம், இத்தனை நாள்ல வளர்ந்துடுது. பச்சை மரத்தை வெட்டாத தடுத்துட்டான். தடுத்துட்டு பிள்ளைகளை அழைத்து கொண்டு அவ்வளவு தூரம் போயிட்டான். மரத்தை வெட்டாதேன்னு சொல்லிட்டானே தவிர அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு உளைச்சல். பசங்க சொல்ற மாதிரி இப்படி ஒரு மரம் அங்க இருந்த மாதிரி நமக்கும் தெரியல, புதுசா முளைச்சிருக்கு, குழந்தை தனியா இருக்கா, அது ஏதாவது துர்தேவதையோட வேலையா இருந்துருமோ, பெண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உலகம் என்ன சொல்லும், பெத்த பொண்ணா இருந்தா இப்படி விடுவானா, வளர்த்த பொண்ணுன்னு சொல்லுமே. நம்பிராஜனுக்கு ஒரு தடுக்கம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு, வள்ளியை கூட்டி கொண்டு போக. திணை பழுத்தாச்சு, திணை பழுக்கிற வரைக்கும் தான் காவல், அது அறுவடை செய்யறதா தான் அனுப்பி கூட்டிட்டு போயிடுவோம். இந்த 2 நாளைக்கு இந்த பொண்ணுக்கு யாராவது துணை இருந்தா பரவாயில்லை. வாலிபனை துணை வைக்க முடியாது. வயசானவங்க யாராவது இருந்தா, துணை இருந்தா 2 நாள் கழிச்சு பொண்ணை கூட்டிட்டு போகலாம். எப்பவுமே வயசானவங்க தான் துணை. நீங்க வெளியூருக்கு போற போது கூட நல்ல வயசு பொண்ணை வீட்டில் வச்சுட்டு கழுவியை துணைக்கி வச்சுட்டு போங்க, அது தூங்கவே தூங்காது. ஏன்னா வயசான ராத்திரியெல்லாம் தூக்கமே வராது, வெத்தலை பார்க்க டொங்கு டொங்குன்னு அடிக்கும். எடுத்து விட்டு போய் ரொம்ப நாளாக டைம் பார்த்துக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மாலாம் ஊருக்கு போயிட்டா, உள்ள வரலாமேம்மா, தொக்குன்னு சத்தம் கேட்டா யாருப்பாங்கும், கழுட்டு தூங்கவே தூங்காது. யாருப்பா, நல்ல வகையா மாட்டிப்பான். நான் தான் பாட்டி ஏத்த வீட்டு பையன், பார்த்துக்க சொல்லிட்டு போனாங்க, வந்தேன். வாடா கண்ணா இப்படி உட்காரு. அவன் பொண்ணை பார்க்க வந்தவன். இவனை உட்கார வச்சு, உங்க அப்பா எங்க இருக்கா, உங்க அத்தையை ஒத்தி கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே, அவன் பையன் நல்லா இருக்கான்னு இது பேச ஆரம்பிச்சிடும். அவன் விட்டா போதுன்னு ஓடி போயிடும். இந்த வயசானவங்க இருந்தா நல்ல துணை. நம்ம யாருக்காவது ஏதாவது கொடுத்தா அது கேட்கும், ஏண்டி அன்னைக்கு ஒரு பாத்திரம் கொடுத்திய வாங்கினியா, கிழவிதான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம நோய்ங்க அதேம்போம். அவங்க தான் நம்மளை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஜாக்கிரதை, ஒரு பொருள் இருந்தா கூட எடுத்து வைப்பாங்க. அவங்களுக்கு நம்ம பொருள் நாம தான் எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்ப நம்பிராஜன் நினைக்கிறா, ஒரு வயசானது இருந்தா பரவாயில்ல. வயசானது திடீர்னு எப்படி கொண்டு வர முடியாது, தானா தான் வயசாகணும். கடையில் போய் வாங்க முடியாது, புதுசு வாங்கலாம், பழசு கிடைக்காது. சிந்திப்பவர் நெஞ்சத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே புரிந்து கொள்கிறவன் ஆண்டவர். உடனே முருகன் என்ன பண்ணா, நம்பிராஜன் வர்ற வழியில ஒரு கிழவனா நிற்கிறான். அந்த மேக்கப்புக்கு அவன் கவலைப்பட வேண்டாம். அவங்க அப்பா தான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க அப்பம் போட்ட வேஷமே கயிட்டு வேஷம். பார்த்தா நம்ம அப்பாவே செஞ்சதை நாம்பளும் செய்வேன். முருகன் போட்டுக்கிட்டா வயசான கோலத்துல தலை நரைத்து போய் உடம்பு தள்ளாட தண்டூன்றி கொண்டு வந்து நிற்கிறான். நம்பிராஜன் கேட்கிறான், நீங்க யாருப்பா, வயசானவரா இருக்கீங்களே? இந்த வள்ளி மலை தான், வேலூருக்கு பக்கத்துல இருக்கிற வள்ளி மலை தான் அது நிகழ்ந்த இடம். இன்னைக்கும் வள்ளி அங்க சொருக்கு போட்டுக்கொண்டு ஆயல் ஓட்டுக்கிற பாவத்துல இருக்கா. அந்த முருகப்பெருமானுக்கு அருத்திய சுனை நீர் அங்க இருக்கு மலை மேல. இப்போ கேட்கிறான், நீ எங்கிருந்து வருகிறீ, என்ன விஷயமா? முருகன் பொய் சொல்ல மாட்டான். நும்வரை குமரி எய்தி இனிதின் ஆட வந்தோம், நும்வரை குமரி எய்தி இனிதின் ஆட வந்தோம். குமரி என்றால் கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கும் குமரி, தார் போடாத வாழைக்கும் குமரி.
யார் கையும் படாத மலை மேல இருக்கிற சுனை தீர்த்தத்துக்கும் குமரி தீர்த்தம்னு பேரு. முருகன் சொன்னது வள்ளிய, வரைனா மலை. உன்னுடைய மலை மேல இருக்கிற பொண்ணு இருக்காள அந்த குமரி பொண்ணோட டுயட் பாட வந்தேன். நும்வரை குமரி எய்தி இனிதின் ஆட வந்தேன். நம்பிராஜன் நல்லவன். இப்போ நான் மேடையில் உட்காந்து பேச வரேன், ஐயா என்ன கேட்குறாரு, ஏமா இடையில ஏதாவது குடிப்பியா, ஏதாவது வேணுமா? நான் சொல்கிறேன் தண்ணி தான் நான் வேணும், ஒரு பாட்டில் தண்ணி இருந்தால் பரவாயில்ல. நான் சொல்கிறேன் அவர் நல்லவர். உடனே அக்வா வாட்டரா வெந்நீராம்பார். வேற ஆளாக இருந்தால் மில்லியா குவாட்டராமா. ரெண்டுக்கு தண்ணின்னு தான் பேர், ரெண்டு பாட்டில் தான் இருக்கு. யார்கிட்ட சொல்கிறோமோ அவர்களுக்கு எப்படி ஈடுபாடோ அதுக்கு தகுந்த மாதிரி. முருகன் சொன்னது உன் மலை மேல இருக்கிற குமரி பெண்ணோடு ஆட வந்தேன். நம்பிராஜன் நல்லவன். அவன் நினைச்சான் வரைனா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நும்வரை உன்னுடைய மலை மேல குமரி கைப்படாத சுனை நீர்ல ஆட வந்தேன், குளிக்க வந்தேன். நீராடுதல், ஆடுதல்ல குளித்தல் அர்த்தம். அவன் நல்லவன். ஓஹோ வயசானவர் நம்ம வள்ளிமலையில இருக்கிற சுனையில குளிக்க வந்திருக்காரு. ஏன்னா வயசான தீர்த்த யாத்திரை போற வழக்கம். தீர்த்த யாத்திரைனா புண்ணிய தலங்களுக்கு போய் இறைவரை வழிபாடு செய்து புண்ணிய நதிகளிலே நீராடி விட்டு வர வேணும் வயசான. இவன் நினைச்சா வயசா எடுத்து இது தீர்த்த யாத்திரைக்கு வந்திருக்கு, இது வேற தீர்த்தம்னு தெரியல. முருகன் பர்மிஷன் இல்லாம காதலிக்கிற, பர்மிஷன் இல்லை, அதை கத்துக்கணும். முருகன் போய் சுத்தினானேன்னா அப்பாவோட அனுமதி இல்லாம வள்ளிக்கிட்ட நெருங்கல. ஒரு பையன் ஸ்கூலுக்கு போற நேரம் பஸ்ஸில் இந்த பீக் ஹவர்ஸ் 9:15 அந்த நேரத்தில் தான் இந்த பெண்கள் கூட்டம் நிறைய இருக்கும். இந்த பையன் பூரா அதில் தான் ஏறுவான். அதுக்கு முன்னால் 4 பஸ் வரை ஏற மாட்டான். ஏறி ஃபுட்போர்டில் தொங்கிட்டு வருவான். எங்கள் பள்ளிக்கூடத்து மாணவிகள் எல்லாம் உள்ளே இருக்கும். அந்த நேரத்தில் அந்த அந்த ரோட்டில் போகிற பஸ்ஸில் அவங்க தான். நானும் ஏறுவேன். ஒரு பையன் ஏறினான், வணக்கங்கான்னு. காரணம் இல்லாமல் நமக்கு தெரியாத ஒருத்தர் நமக்கு வணக்கம் போட்டால் அதில் ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். எலெக்ஷன் போடுற வணக்கத்தை பார்த்தாலே ஏமாந்து நாசமாக போகிறோம். அப்போ வணக்கம் இப்படி வரும், இவ்வளோ பெருசு, தலைமையில துணியை போட. நமக்கு சம்பந்தம் இல்லா. இப்போ கோயிலுக்கு வர்ற வணக்கம் தம்பி சொன்னால் ஓ நம்ம பேச்சை கேட்டிருக்கார் அதுக்காக வணங்குறார். இல்லை ஒரு பொண்ணு ஓடி வந்தால் நம்ம மாணவி நம்ம வணங்குறார் தெரிஞ்சுக்கலாம். சம்பந்தமே இல்லை. பஸ்ஸில் அந்த பையன் அவனை முன்ன பேர் நான் பார்க்கல. அவன் சட்டையும் அவனையும் பார்த்தாலே அவன் ஒன்றும் நல்ல இலக்கியம் படிக்கிற மாதிரி தெரியல, வணக்கம் போட்டான். நான் புரிஞ்சுக்கிட்டேன், நன்றி தம்பி அப்படின்னு. அவன் உடனே சொன்னான், உங்கள் சீதா கல்யாண கேசட்டை நான் 4 தடவை கேட்டேன்னு. எனக்கு அப்பவே புரிஞ்சு போச்சு இவன் எங்கே வர்றான்னு. ராமாயணத்தில் எந்த வரி தெரியுதோ தெரியலையோ, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், ராமனும் பார்த்தார் சீதையும் பார்த்தார். இந்த சைட் அடித்த வரிகள் மட்டும் எல்லா கல்லூரி மாணவனுக்கும் தெரியும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இவன் இதை சொல்றதுக்கு தான் இந்த பஸ்ஸில் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒத்தி இருக்கா. இவன் அவளை பார்க்குறான். அதுக்காகத்தான் எங்கிட்ட வந்து நான் ரொம்ப கடுமையாக இருப்பேன் யாராக இருந்தாலும். அதனால் என்னன்னா உங்கள் சீதா கல்யாண கேசட்டை நான் 4 தடவை பாடிட்டு. நான் சொன்னேன், நீ சரியாக கேட்ட மாதிரி தெரியலப்பா, அதை புரிஞ்சுக்கிட்டு நீ பார்த்த மாதிரியோ கேட்ட மாதிரியோ தெரியல. இல்லைங்க நான் ரொம்ப நல்லா கேட்டேங்க, நிறைய முறை கேட்டிருக்கேங்க. அதுலேயும் கன்னி மாவட்டத்தில் இருக்கிற சீதையை ராமன் பார்த்த காட்சியை நீங்கள் வர்ணிச்சிருக்கீங்களே, அது எனக்கு ஆழமாக பதிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. சீதா கல்யாணத்தில் சீதையை ராமன் பார்த்ததை இவ்வளவு பாராட்டுறீங்களே, நான் மட்டும் இந்த பொண்ணை பார்த்தா என்ன நீங்கள் திட்டுவீங்கன்னு என்கிட்ட வரான். நான் சொன்னேன், நீ சரியா பார்க்கல. ராமன் சீதையை பார்த்தான். அவனுக்கு முன்னால விஸ்வாமித்திரர் போறார் தாடிச்சாமியார், ராமனுக்கு பின்னால லட்சுமணன் போறான். சீதை கன்னிமாடத்துல இருக்கா பார்த்தான். எப்படி முன்னால போன தாடிச்சாமியாருக்கும் தெரியாம பின்னால போன தம்பிக்கும் தெரியாம தாண்டா அவன் பார்த்தான். நீ பார்க்கறது பஸ்ல இருக்க அத்தனை பேரும் பார்க்கறான். அது மட்டும் இல்ல, நீ அண்ணலும் நோக்கினாய் அவளும் நோக்கினாய், 3வது சீட்ல அடிப்பதற்கு அவள் அப்பனும் நோக்குகிறான். அந்த பொண்ணோட அப்பா உட்காந்துருக்கான். அப்போ அது மாதிரி இலக்கியத்தை படித்து விட்டு நம்ம சொல்லக்கூடாது. இப்போ நும்வரை குமரி எய்தி இனிதின் ஆட வந்தேன், அவர் சொன்னது வேற, இவன் சொல்லுகிறான் சரி ஆடும். அவன் பர்மிஷன் கொடுத்துறான், நீர் ஆடும். அனுமதி கேட்டுத்தான் அவன் நீராட கேட்கிறார் நினைச்சு நீர் ஆடும்னா. இவன் சொன்னா அவன் பொண்ணோட ஆடுறதுக்கு வந்திருக்கேன், நீர் ஆடும், நீங்க ஆடு. அந்த நீர் என்ற வார்த்தை கந்தபுராணத்துல தான் முதல் வந்தது. அதுக்கு முன்ன தமிழ்ல இல்லை. நீங்கள் தான் இருக்கும். இந்த ரெண்டுக்கு இடைப்பட்டது நீர். அது இன்னைக்கு திருநெல்வேலியில நீர் வரும், கந்தப்பிள்ளை நீர் வாரும், நீர் எங்கே போகிறீர். அந்த நீர்ங்கிற வார்த்தை திருநெல்வேலியில் தான் இன்னைக்கு பயன்படுத்தும், நாம பயன்படுத்த மாட்டோம். நீங்கமோ அல்லது நீமோ. அந்த நீர் என்ற வார்த்தை கந்தபுராணத்தில் தான் முதல் கச்சியப்பர் அனுமதிக்கிறார். அது இந்த இடத்துல நீர் ஆடும்.
ஏன்னா ரெண்டு அர்த்தம். நீர்னா தண்ணீர்னு ஒரு அர்த்தம், நீங்கன்னு ஒரு அர்த்தம். இவன் சொன்னது நீர் ஆடும் தண்ணியில குழி, முருகன் கேட்டது நான் ஆடட்டுமா நீங்க ஆடு. அனுமதியோட வருகிறார். நம்பிராஜனே கொண்டு வந்து விடுறான். வள்ளிக்கிட்ட அம்மா 2 நாள் இருக்கு, அதனால இவரை கொஞ்சம் உனக்கு தொடக்கி வச்சிருக்கேன், பெரியவர் நீராட வந்திருக்கிறார், அதனால அவர் இருக்கட்டும். பஞ்சுக்கு நெருப்ப காவல். இந்த பெண்களுக்கு இயல்பாகவே ஆண்டவன் சில நுட்பமான அறிவை கொடுத்திருக்கான், அதை பயன்படுத்துறது. கணவனை தேடிக்கொண்டு அவருடைய நண்பர்கள் வந்தாலும் மனைவி என்ன பண்ணுவா, சில பேரை நம்ம பையனை விட்டு டே உங்க அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லிடுறாம்பா. சில பேருக்கு அவளே கதவை திறந்துட்டு வந்து அவர் இல்லைங்கம்பா. இன்னும் சில பேர் வந்தா எங்கெங்க ரொம்ப நாள் ஆச்சு நீங்க வரவே இல்லைங்க, வீட்டில் கூட்டிட்டு வாங்கம்பா. இன்னும் சில பேரை வாங்க அவர் வந்துருவார், 1/2 மணி நேரம் உட்காருங்க, காப்பி சாப்பிட்றீங்களாம்பா. கூப்பிடக்கூடாதுன்னு கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வைக்கக்கூடாது. இது கண்ணை பார்த்தே தெரிந்து கொள்ள முடியும். இயல்பாகவே ஆண்டவன் பெண்களுக்கு அந்த நுண்ணறிவை கொடுத்திருக்கிறான். அதை பயன்படுத்தாதனால தான் விளக்கில் விட்டில் விழுகிற மாதிரி மாட்டிக்கிறோம். இங்க அதே மாதிரி வள்ளிக்கு பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு, இந்த கிழவன் பார்வையே சரியில்லை, கிழவன் பார்வையே சரியில்லை. அவ புரிந்து கொண்டான். நம்பி ராஜா விட்டுட்டு போயிட்டான். இவர் என்ன பண்ணார், வள்ளியை பார்க்கறா, அவ பேசாம நிற்கிறான். வள்ளி எனக்கு பசிக்குது, வள்ளி எனக்கு பசிக்குதுன்னார். பசிக்குதுன்னா எல்லா இடத்துலையும் சரவணபவன் ஹோட்டல் கிடையாது. அந்தந்த இடத்துல என்ன கிடைக்குமோ அதைத்தான் முன்ன சாப்பிட முடியும். இப்போவும் நீங்க இலங்கைக்கு போனா அங்க அவங்க புட்டையும் இடியாப்பத்தையும் தான் தருவான். நீங்க இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் இருக்காம்பீங்க, அங்க அதெல்லாம் கிடையாது. அவன் என்னத்தையோ ஒரு கத்திரிக்காயோ என்னத்தையோ போட்டு எல்லா மசாலாவையும் தலையில கொட்டி சொதின்னு ஒன்று பண்ணுவான். அந்த இடியாப்பம் நல்லா இருக்கும், அந்த சொதி அது மேலே போட்டு குழப்பி சாப்பிடுங்கள்மா. நமக்கு குழம்பும் இது என்னன்னே தெரியாது, குழப்பி சாப்பிடுங்கள்மா. அங்க போனா அது வேண்டான்னு உனக்கு தோணித்துனா நீ பட்டி தான். இங்கிருந்து பிரான்ஸுக்கு கம்பன் விழாவுக்கு போனேன், பாரிஸ்க்கு. அங்க சைவம் கிடைக்கிறதே கஷ்டம். இத்தனைக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த அரிசி விளையிற இடம் பிரான்ஸ் தான். ஆனா பிரான்ஸ் நாட்டில் ஒருத்தம் கூட அரிசி தொட மாட்டான், நம்ம ஆட்கள் தான். அதுவும் ரொம்ப எக்கச்சக்கமான வேலை. அங்க வீடுகளுக்கு போனாலும் அவங்க பிரெட்டு நான்வெஜ் தான். அங்க அந்த குளிருக்கு அசைவம் தான், குதிரை கழுதை இன்னது தான் இல்லை, அத்தனையும் சாப்பிடுவாங்க. என் கூட போனவங்க எல்லாம் அசைவம், எல்லாம் வெட்டுது. கூப்பிடுறது என்னத்தான் பேச்சுக்கு, நான் திரும்பி உட்காந்துக்குவேன். பொய்யினாலும் சரி, முருகன் சன்னதியில் பொய் சொல்லக்கூடாது. 15 நாள் ஒரு பருக்க சாதம் கூட இல்லை அங்கே இருக்கிற வரைக்கும் இருந்தேன். வெறும் பிகாசல்ஸும் குளுக்கோஸையும் சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டில் பால் வாங்கி கொடுத்தான், ஒரு பூஸ்டர் குடிச்சுக்கிட்டு தோசையா இட்லியா உப்புமாவா ஒரு மண்ணு கிடையாது அங்க. அவங்க எல்லாம் நான் திரும்பி உட்காந்துக்குவேன். குடிக்கும் வேற கொடுப்பான் அந்த குளிருக்குன்னுட்டு, இவங்க எல்லாம் போடும். அப்போ ஜூஸ் தான் ஜாஸ்தி அங்கெல்லாம். பஸ்ஸுலாம் நம்ம வாட்டர் பாட்டில் மாதிரி டொரினா மாதிரி அதை தான் வச்சுருப்பான். எல்லா வீடுகள்லையும் நிறைய இருக்கும். அந்த பாட்டிலை நீ திறக்காத நானே திறந்துக்கிறேன், அந்த வீடுகளுக்கு போட அதை நானே திறந்து ஒரு கப் குடிச்சிட்டு வருவேன், அவ்வளோதான். அங்கே போய் எனக்கு தோசை பண்ணி கொடு, இட்லி பண்ணி கொடு, நான் எங்கள் வீட்டில் காத்தால் எழுந்தால் இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் திம்பேனா கிடைக்காது. அடுத்த ஃப்ளைட்டில் ஏற்றி பாதி வழியில் கீழே தள்ளி விட்டுருவான். அவன் வீட்டில் என்ன இருக்கோ அதுதான். யானை வந்தாலும் ஏறணும், சப்பாடி வந்தாலும் தவழணும். இப்போ சரவண வீட்டில் நான் இருக்கேன்னா அவங்க எப்படி சாப்பிட்றாங்களோ அப்படித்தான் நான் சாப்பிடணும். எனக்கு இதெல்லாம் ஒத்து வராதுங்க. காலையில் 8 மணிக்கு எனக்கு நெய் சொட்ட சொட்ட பொங்கல் பண்ணித்தாங்க. ஏன் அவங்களும் மனுஷங்க தானே, நம்ம வீட்டோட இருக்கணும். இங்கே குறவர்களுக்கு என்ன சாப்பாடு, திணை தான். இருக்கிற தானியத்திலேயே மிகச்சிறியது திணை. அந்த சின்னஞ்சிறிய திணையை கொடுத்து பெண்ணம்பெரிய முருகன் மனதிலே இடம் பிடித்தவள் அவள். அதான் முக்கியம். ஆண்டவனுக்கு சிறுசு பெருசு கிடையாது. அவ ஒன்றும் பாயசம் பண்ணல, சக்கரை பொங்கல் பண்ணல. அந்த திணை அங்க விளைஞ்சு கொட்டி கிடக்கு, முத்தி போன தினை, அதை இடிச்சு மாவு, அந்த மாவுல தேன் ஊற்றுவாங்க. காட்டில் அதான் கிடைக்கும். தேன்னா நம்ம சாம்பார் மாதிரி ஊற்றி பிசைய மாட்டாங்க. ஒரு படி மாவு இருந்தால் இவ்வளவு தேன் ஊற்றுவாங்க. அதை இப்படி 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 பெசரி திட்ட வேண்டிதான். அது யோசிக்கணும். நமக்கு கொடுத்தாலும் கூட அதை நம்மால சாப்பிட முடியுமா, ஜீரணிக்க முடியுமா? 30 பல்லு போயாச்சு, கொண்டு வந்து நல்ல முறுக்க கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடப்படாது, மீதி இருக்கிற 2 பல்லும் உள்ள போயிடும். வயசான காலத்தில் ஆசைப்படப்படாது. முறுக்க கொஞ்சம் இடிச்சு கொடுனா அதுக்கு பேர் முறுக்குன்னு பேர் இல்லை. எனக்கு வேண்டாம், நாகரீகமாக சொல்லிடணும். இப்போ தினமாவு இவன் போட்டிருக்கிறது கழட்டு வேஷம், கழட்டு வேஷம் போட்டிருக்கான். பல்லே இல்லை, வயசான கழவர். இவன் இவ்வளோ மாவை வச்சு தேனை ஊற்றிட்டு திரும்பிட்டான்.
அவளுக்கு தான் பிடிக்கலையே. இவன் என்ன பண்ணா, அதை எப்படி சாப்பிடணும்னு தெரியல, இலையை பார்த்து சாப்பிடணும். இப்போவும் வீடுகளில் சொல்லுவாங்க